யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குன்னு அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஒருவேளை என் தப்பாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நேராக வர சொல்லுங்க, இல்லை ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரியா? சும்மா நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்காம ஏதாவது சொல்லுங்கடா. கோர்ட்டில் நாங்கள் சொன்னதுதான் சார். வி ரேப்டு ஹர் பட் வி டிடன்ட் கில் ஹர். முதல் தடவை நாங்கள் ரிலீஸ் ஆன உடனே நாங்கள் லிசியை பார்க்க போனோம் சார், அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. இந்த இறந்த ராஜசேகரன் சார் அதாவது சூசைட் பண்ணிட்டார்ல, ராஜன் ஒரு சீனியர் அரசாங்க அதிகாரியா இருந்தார். செஞ்ச தப்புக்கான தண்டனையை நாங்கள் அனுபவிச்சிட்டோம். ஆனால் எங்கள் மனசாட்சியை இடம் கொடுக்கல. அதனால தான் நாங்கள் இப்போது மன்னிப்பு கேட்க வந்தோம். முக்கியமாக ஜான் வந்தால் சொல்லிடுங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன், நிரந்தர சம்பளம் கிடைக்கிறதும் வாழ்க்கை முழுக்க பென்ஷன் கிடைக்கிற கவர்மெண்ட் வேலையை நான் ஏற்பாடு செஞ்சு தரேன். அவங்க 2 பேருக்கும் அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொன்னது ராஜா அண்ணன் தான். அப்படி இருக்கையில் நாங்கள் ஏன் சார் லிசியை கொல்ல போகிறோம்? நீங்கள் அந்த வேலையில் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். லிசியை நாங்கள் கொல்லுங்கிறது அரவிந்த் சார் தான் சார் நிரூபிக்கணும். ப்ளீஸ் சார். நீ எல்லாம் என்ன நியாயம் பேசினாலும் அரவிந்த ஹண்ட் பண்ணுறதுக்கும் ஹேராஸ் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் ஒரு காரணமே இல்லையே, இல்லையா? ஜானை அரெஸ்ட் பண்ணது நான் தான், சாட்சி ஆதாரங்களோட அடிப்படையில் தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் யோசித்த மாதிரி அந்த 8 பேரை காப்பாற்ற நானும் நினச்சேன். இறந்து போன, அதாவது சூசைட் பண்ணிக்கிட்ட ராஜசேகர் உங்கள் சொந்தக்காரரா? ஆமாம், இந்த கொலைகேசிலிருந்து ஜாமீனில் வரும்போது தான் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் ஜானை காப்பாற்றுறதோடு நிறுத்தாமல் அவங்களுக்கு எதிராக கேஸை திருப்பிட்டீங்க. வாழ்க்கையில் ரொம்ப அவஸ்தைப்பட்டவங்க, அவங்க செஞ்சதுக்கும் செய்யாததுக்கும். தே லாஸ்ட் எவ்ரிதிங். நீங்கள் ஒரு ஜட்ஜாக பொறுப்பேற்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க, நீதி கிடைக்கிறதுக்காக. ராயும் ராஜண்ணாவும் இறந்ததும் அதுக்காகத்தான். அப்புறம் லிசியை கொன்னது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பண்ணலை. தே ட்ரஸ்ட் யூ டு கிளியர் த நேம்ஸ். அதனால் மட்டும்தான் அவங்க உங்கள் பின்னால் சுற்றி இனிமேல் அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ட்ரஸ்ட் மீ. தேங்க்யூ. ஹலோ. மேனா சார், நான் இங்கே கோர்ட்டில் ரெக்கார்ட் ரூமில் தான் இருக்கேன். இல்லை சார், நீல அந்த 6 பேரையும் சந்திச்சிருக்காரு. அவங்க இல்லை, இந்த கொலையை செஞ்சது வேற யாராவது தான் சார் இருக்கணும். இல்லைன்னா அந்த வழியும் யோசிக்கலாம். அரவிந்த் சார் கூப்பிட்டு சொல்லியிருந்தார் இல்லையா? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம்? ஜஸ்ட் ஒரு ரீசெக், அவ்வளோதான். ஆமாம், அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு சொன்னீங்க?